வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். அரியாலை செம்மணி மனித புதைக்குழியில் ஒரு இடத்தில் குவியலாக 8 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைக்கப்பட்டு ஓரிடத்தில் சில அடிகளை கொண்ட சுற்றளவில் 8 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை இந்த புதைக்குழியில் இருந்து மேலும் பல எண்பு தொகுதிகள் மீட்கப்படுவதற்கான சாத்தியங்களையே வெளிப்படுத்துகின்றது என்று துறைசார் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த எண்பு தொகுதிகள் நேற்று அல்லாமல் இதற்கு முன்னர் அடையாளம் காணப்பட்டு எண்பு தொகுதிகளின் துல்லியமான இலக்கமிடல் நடவடிக்கை என்றும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் தாயத்து 3 சட்டை பொத்தான்கள் நாணயங்கள் என்பனவும் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மண்டைதீவு படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய உடலங்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் கிணறுகளை அகழ்ந்து குறித்த சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு உண்மைகள் வெளிக்கொணரப்படுவதுடன் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதியும் பரிகாரமும் வழங்கப்பட வேண்டும் என்று கோரி ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் தனது மகனை பறிகொடுத்த 81 வயதுடைய ஸ்டீவன் மரில்டா என்பவர் வேலனை பிரதேச சபையின் உறுப்பினரான சுவாமிநாதன் பிரகலாதன் ஆகியோரால் வேலனை பிரதேச சபையின் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினரான திருமதி அனுஷியா ஜெயகாந்த், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்களான கருணாகரன் நாவலன் மற்றும் திருநாவுக்கரசு சிவகுமாரன், ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினரான செந்தமிழ் செல்வன், திருக்கேதீஸ்வரன், தமிழரசு கட்சியின் உறுப்பினரான மங்களேஸ்வரன், கார்த்திபன் ஆகியோரது பிரசன்னத்துடன் இருவர் முறைப்பாடுகள் நேற்று ஊர்காவற்றுறை போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்துள்ளனர். 35 வருடங்களுக்கு முன்னர் ஆகஸ்ட் மாதம் 25 மற்றும் 26ஆம் திகதிகளில் ராணுவத்தால் முன்னெடுக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையின் போது மண்டைதீவு, அலைப்பட்டி, வன்கொம்பான் ஆகிய பகுதிகளில் பாரிய மனித படுகொலை நிகழ்த்தப்பட்டதாகவும் இதன் போது 80க்கும் அதிகமான இளைஞர்களும் யுவதிகளும் காணாமல் ஆக்கப்பட்டிருந்ததுடன் மேலும் பலர் கொல்லப்பட்டும் இருந்தனர். இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் 45க்கும் அதிகமான உடலங்கள் மண்டைதீவு 2ஆம் வட்டார பகுதியில் உள்ள கிணறு ஒன்றில் இருப்பதுடன் அதற்கான வாழும் சாட்சியங்கள் உறுதியாகவும் இருக்கின்றன. அதே போன்று அதற்கு அயலில் உள்ள பாடசாலை கிணறு ஒன்றுக்குள்ளும் உடலங்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் குறித்த படுகொலை சாட்சியமாக உறவுகளை பறிகொடுத்த குறித்த கிணற்றை அகழ்ந்து உடலங்களை வெளிக்கொணர்ந்து உண்மைகள் வெளி உலகுக்கு வெளிக்கொணரப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியே முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்பதாக கடந்த மாதம் 20ஆம் திகதி வேலனை பிரதேச சபையில் குறித்த புதைக்குழியை அகழ்ந்து உண்மைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி முன்வைக்கப்பட்ட பிரேரணை சபையில் அனைத்து உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஐஸ் உற்பத்தி போதைப் பொருள் உற்பத்தி நிலையத்தை நடாத்துவதற்காக 2 பாகிஸ்தானியர்கள் நாட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். கருவாத்தோட்டம் புதிய போலீஸ் நிலைய கட்டிடத்தை நேற்றைய தினம் திறந்து வைத்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டில் மிக நீண்ட காலமாக குற்றச்செயல்களுடனான கலாச்சாரம் காணப்பட்டது. அந்த கலாச்சாரத்தால் தோற்றம் பெற்ற செயற்பாட்டாளர்களையே அண்மையில் கைது செய்தோம். நாட்டில் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி நிலையத்தை நடாத்தி செல்வதற்காக 2 பாகிஸ்தானியர்கள் நாட்டுக்கு வரவழைக்கப்பட்டிருந்ததாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான தொடர்பு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. விசாரணைகளில் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் மேலும் தீவிரமாக ஆராயப்பட்டு அதற்குரிய நடவடிக்கைகள் சட்டத்தின் ஊடாக எடுக்கப்படும் எனவும் நாட்டில் சட்டவாட்சியை உறுதிப்படுத்துவதற்காக போலீசாருக்குரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். 159வது போலீஸ் தினத்தை முன்னிட்டு போலீஸ் நிலையங்களுக்கு உரிய வசதிகள் வழங்கப்படும் என்றார். யாழ் மாவட்டத்தில் அரசாங்க வீட்டு திட்டத்தை வழங்குவது தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மாதிரி கிராமங்களில் அமைக்கப்படவுள்ள 3800 வீடுகளுக்குமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான வேலை திட்டங்களை 2 வருடங்களுக்குள் பூர்த்தி செய்ய முடியும் என வீடமைப்பு பிரதி அமைச்சர் ரிவி சரத் தெரிவித்துள்ளார். அத்துடன் மின்சார வசதிகளை ஏற்படுத்தல், கிணறுகளை அமைத்து கொடுத்தல் உள்ளிட்ட வேலை திட்டங்கள் இதனுள் உள்ளடக்கப்பட உள்ளதாகவும்
இதற்காக யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு 1259 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நெடுந்தீவு உள்ளிட்ட தீவகங்களுக்கு வீடுகளுக்கு தேவையான கல்மணல் என்பவற்றை ஏற்றி செல்பவர் தொடர்பாகவும் அதில் ஏற்படும் போக்குவரத்து செலவினங்களை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் நிகழ்வில் தலைமை தாங்கிய கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளதுடன் இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் மற்றும் பிரதேச செயலர்கள் வீடமைப்பு அதிகார சபையின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமாகிய சஜித் பிரேமதாச கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய அவர் அழைக்கப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தவில் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக அரசு நிதி பயன்படுத்தப்பட்டதாகவும் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனவீர் போராட்டம் நேற்றைய தினம் 33வது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டது. இப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மன்னார் புனித செபஸ்தியார் பேராலய பங்கு சபை மற்றும் பங்கு மக்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்துள்ளனர். மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் இளையோர் மற்றும் மக்கள் இணைந்து குறைத்து போராட்டத்தை சுழற்சி முறையில் முன்னெடுத்து வருகின்றனர். நாளாந்தம் பல்வேறு கிராம மக்கள், வர்த்தகர்கள், பொது அமைப்புகள் என அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்கி வருகின்றனர். இந்த நிலையிலேயே 33வது நாளாக முன்னெடுக்கப்படும் போராட்டத்திற்கு புனித செபஸ்தியார் பேராலய பங்கு சபை மற்றும் பங்கு மக்கள் பங்கேற்று தமது ஆதரவை வழங்கினர். இதன்போது மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ் மார்க்கஸ் அடிகளார், புனித செபஸ்தியார் பேராலய பங்கு தந்தை அருட்தந்தை கிறிஸ்து நாயகம் அடிகளார், மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை தமிழ்நேசன் அடிகளார், அருட்தந்தை விக்டர் சோசை அடிகளார், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் என பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். போராட்டத்தை தொடர்ந்து மன்னார் நகர சுற்றுவட்டத்தில் இருந்து ஊர்வலமாக மன்னார் மாவட்ட செயலகம் வரை சென்று மீண்டும் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியை சென்றடைந்தனர். மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடாத்தப்படும் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு நாம் அஞ்சவில்லை என்றும் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தேர்தல் முறைமை மாற்றம் தொடர்பில் சட்டம் இயற்றப்பட்டிருந்தாலும் எல்லை நிர்ணய அறிக்கை சபையில் நிறைவேற்றப்படவில்லை. பழைய முறைமையின் கீழ் தேர்தலை நடாத்துவது பற்றி பரிசீலிக்கப்படுகின்றது. இணக்கம் எட்டப்பட்டால் அது தொடர்பான சட்ட திருத்தம் சபையில் முன்வைக்கப்படும். தேர்தலுக்கு நாம் அஞ்சவில்லை, அதனை நடாத்தும் நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். அதேவேளை மாகாண சபை தேர்தல்களை நடாத்துவதற்கு எந்த ஒரு வேலை திட்டமும் இடம்பெறவில்லை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணை தலைவரும் APRLF அமைப்பின் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் அண்மையில் குற்றம் சாட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.